சொல்லக்கூடிய 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுளின் இடபாகத்தில் அமர்ந்தருளிய உமா பார்வதியானது தச்சனுடைய நபநிலைக்கு இறங்கி 5 வயதா வளர்ந்து 5 வயதான பிறகு பரம கடவுளானவர் திருமணம் செய்து கொண்டார். ஆமா, அப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு தச்சனானவன் திருமணம் செய்து கொடுத்து நீண்ட நாள் ஆகிவிட்டது என்று பார்க்க வேண்டும் என்று இந்த தச்சன் தர்பாராக போகின்றார். மகாராஜா சொல்லுங்க. மகாராஜா சேவகா சொல்லுங்க. நம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் சற்று தினங்களுக்கு முன்பாக போர் நடந்தது. ஆமாம், அந்த போரில் நம் நாட்டிற்காக ரத்தம் சிந்திய ராணுவ வீரருக்கும் உயிரிழந்த ராணுவத்தின் வீரருக்கும் குடும்பம் மனைவி மக்கள் காணாமல் எல்லையில் நம் நாட்டை பாதுகாத்து நம் மக்களை பாதுகாக்கும் ராணுவ வீரருக்கு முதலில் வீர வணக்கம். அதன் தவிர அறம் பொருள் இன்பம் வீடு சொல்லக்கூடிய சகல விதமான கல்வியும் கற்றுணர்ந்து இதோ இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கும் குரு பெரியோர்களுக்கும் இந்த நாடகமானது கோயம்பேட்டு நன்னகரிலே முதலில் ஆரம்பமாக காரணமாக இருந்த தாத்தா ராமசாமி ஆசிரியர் அவர்களுக்கும் அவர் காலம் சென்ற பின்னால் இந்த நாடகத்தை அதே வழியில் நடத்தி வர வேண்டும் என்று
அந்த வழியில் நடத்தி வந்த மாமன்ராயன் ஆசிரியர் அவர்களுக்கும் அவர் பின்னால் அந்த நாடகத்தை அதே வழியில் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நடத்தி வந்த சந்திரன் மாமா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடக கலையை எனக்கு கற்பித்துக் கொடுத்த அர்ஜுனன் மாமா மற்றும் கிருஷ்ணன் மாமா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகதாரி நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னை ஈன்றெடுத்த என்னை உருவாக்கிய என் தந்தையிற்கும் 10 மாதம் கருவறையிலே சுமந்து என்னை ஈன்றெடுக்கும் சமயத்தில் மறு ஜென்மத்தை அடைந்து தன் ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி என் பசியை போக்கி என்னை ஊட்டி வளர்த்த என் தாயிற்கும் முதலில் மண்டியிடுகிறேன். இரு கரங்கள் கூப்பி என் சிரத்தை தாய்த்து கோடான கோடி வணக்கங்களை முதல் கொண்டு ஒன்று புரியல பல்லா புரியவில்லை தம்பி. காஞ்ச மலையாளம் பச்சை மலையாளம் சென்று பெருத்த மந்திரவாதியா. மந்திரவாதி. ஆமா, என்ன மந்திரம் பண்ண சொல்லி? எப்பேர் மந்திரவாதி? காஞ்ச மலையாளம் திருவண்ணாமலை கோபுரம் முட்டு தம்பி. காஞ்ச மலையாளம் பச்சை மலையாளம் சென்று குரலி வித்த அந்த வித்த இந்த வித்த கோத்தி வித்த எல்லாத்தையும் போயிட்டு பார்த்து பெருத்த மந்திரவாதிடா. அது மட்டும் கிடையாது. ஒரு பிடி வரல எடுத்து கொடுத்தா அந்த சல்லா திருச்சிரும் தம்பி. ஆமாடா, அப்பேற்பட்ட மந்திரவாதி இந்த நாட்டுல பார்த்து மன்னங்கிட்ட போய் இப்பேற்பட்ட மந்திரவாதி வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லிட்டு அப்போ மகாராஜா சேவகா உங்களை தேடி ஒரு மந்திரவாதி வந்துறாங்க. மணல் வாரி குத்தா கௌரா திரிகிறானா? பெரிய மந்திரவாதியா இருப்பான். பெரிய மந்திரவாதி ஆளை பார்த்தா அப்படியே தப்பி போட்ட பணம் போட்ட மாரி இருக்கிறான் பையன். கத்து வச்சுக்கிறான். அவனை வர சொல்லு பாக்கலாம். நீங்க தாங்க அவங்க போறோம், அவங்க வரமாட்டானாங்க. நான் அங்க போகணுமா? ஆமா, கம்ப்ளைண்ட் ஈத்தனோட போய் நீ அப்படி கௌரா தம்பி. இந்த மணல நான் சல்லா திரிஞ்சிருந்தா எனக்கு என்ன லாபம்? என்ன லாபம் தெரியுமா? நான் என்ன கேப்பேன் தெரியுமா? மகரத்துல நாடு நகரம் மனைவி பூத்தியா. ஆமாடா, பூத்தியா கோட்டு மாட்டு உட்பட எனக்கு அடக்கும். அப்படின்னா திரிக்கலனா நான் மட்டும் அடக்கும். நான் அனாத ஆள மரம் புளிய மரம். ஆமாடா தம்பி, இந்த சனல இந்த மலை சலா தீங்க போறேன். ஆமாடா, மந்திரம் சொல்ல போறேன். மந்திரம் சொல்லும் போது யாரும் தூங்க கூடாது, கை கட்ட கூடாது. அப்புறம் மூணு சுத்திர ரத்தம் வந்துடும். புரியுதா?
கூட்டத்தில் வேண்டிக்கார வந்தா இது மாதிரி பட்டு சொல்லக்கூடாது. சகல் ஜெயிக்க முடியாது. மலையாள பகவதி ஒரு ஆளு ஜட்டி போட்டுட்டு விக்கெட்ட மாட்டேங்கிறான்டா. ஆமாடா, அவன் வீட்டுக்கு போய் லிங்கி போயிடும். அது யாருன்னு நீ போய் பாத்துட்டு வா. போய் ஒரு ஆளை பாத்துட்டு. ஆமாடா, நீ சொல்லி பாத்துக்கலாம். மதுரை பண்ணிய மாட்டேங்குது. இன்னொட்டே பண்ணுவா. சின்ன கருப்பாண்டா. ஒரு பாட்டி அது வயசு 90, அது இன்னைக்கு 10 வயசு கொண்டுகிறா. அவடா அது முதல்ல படிக்க மாட்டேங்குது. சொல்லுமா மலையூர் கூட்டத்துல ஒரு ஆளு சத்தமே வர குசு விட்டான்டா. அவடா பொய்யா போயிட்டு யார் குலதெய்வா மலையாள பகவதிய ஓடிவா ஓடிவா. நாடு நகரம் மனைவி பூத்தியா எல்லாமே சொல்றான் சபையில. அப்படி போ சொல்றா மகாராஜா, உங்க நாடு நகரம் உங்க பொண்டாட்டி உங்க கூத்தியா ஒரு ரசிகார மகாராஜாமா கவுரு திச்சுட்டான். மகாராஜா இரு நம்ம பாக்கலாம், இன்னொரு நம்ம திரும்பி சொல்லலாம். எங்க மகாராஜா பாக்கலையா? எங்க மகாராஜா பாக்கல. சண்டை திட்டு பாக்கலையா? பாக்கல. அதனால இன்னொரு நம்ம தெரியுமா? ஏண்டா ஒரு மகாராஜா நாடு நகரம் மனைவி பூஜையா வச்சா சூதாண்டுக்கிறேன். இவன் என்ன பார்க்காம எந்த பொண்ணு சாணி பாத்துருக்கான். இதான் இருக்கட்டும். மந்தலக்காரா எத்தனை கௌரியத்துல வந்த டேய் ஒரு நாள் இந்த சூரிய வருது, ஒரு வாட்டி இந்த வாட்டி போயிட்டு விடுது. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியா மந்திரம் படிக்கும். ஆமாடா போல போலாம். மகாராஜா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அவன் மந்திரம் பலிக்குமா, அதனால திரிக்க மாட்டானா? தெரிய மாட்டான். சரி அவனை கூட்டணும். அவன் என்ன கேட்கறானா அதை நம்ம கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடாரா? நான் பாத்துட்டு உள்ள போ.
பாரு என்ன கேட்டு பேசணும். கேடு என்னன்னா மணாரங்க என்ன நினைச்சு எங்க இல்லையே நான் அங்க இருந்தேன் மகாராஜா நான் உங்களுக்கு மகாராஜா பதில் கேட்கவே நீ மணாரங்க என்ன தேவை நினைச்சு கெட்டியார கூச்சாங்க கும்பேச்சாங்க நினைச்சு அங்கதான் மகாராஜா நான் போய் சொல்ல மாட்டேன். நான் ஊ மந்திரி நான் எங்க போய் தெரியுமா என் கூத்தாண்டு கும்பேச்சம் போயிருந்தேன். நான் இப்பதான் வரேன் எனக்கு எதுவுமே தெரியாது. மனைவியே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ பொண்டாட்டியே கதி. ஆமா மனைவி இன்றி வேற யாரையும் பார்ப்பதில்லை. வேற யாரிடமும் எந்த உறவும் வைத்துக் கொள்வதில்லை. சத்தியமா பூத்தியா வச்சுக்கிறேன். பரவாயில்ல மகாராஜா பூத்தியா வச்சுக்கிறேன். மகாராஜா மகாராஜா ஒரே அப்பனு பண்றாச்சு தப்பு இல்ல. ஒரே அப்பனுக்கு பொண்ணு ரொம்ப கட்டமா தெரிஞ்சு. ஐயோ மகாராஜா உடனே கிடையாது. அட்டாக் தாய் தந்தை உறவு பூஜை உறவு மறைவு. மகாராஜா தாம்பத்திய உறவு என்பது மிக புனிதமானது. ஆமா புனிதமானது. அதை 4 செவத்துக்குள்ளதான் வைக்கணும். 4 செவத்துக்குள்ள ரூம் உள்ள பண்ணுங்க. சரியா ரூமுக்குள்ள பண்ணு வெளிய பண்ண கூடாது. அம்மாவை கேட்கணும். சரி மகாராஜா தப்பு இல்ல. அது தவிர ஓ அட திக்கட்டிலோ சத்திரிய வைசியர் சுந்தரர் இப்படி சொல்லக்கூடிய 4 வர்ணத்தால் தான் மாபெரும் சபையானது உருவானது. ஆமாங்க இல்லையா? ஆமாங்க. இப்பேற்பட்ட மாபெரும் சபையின் முன்பாக நான் வந்தேன் அல்லவா? ஆமாங்க. என்னுடைய விளக்கம் சொன்னால் தெரியும் மகாராஜா. சொன்னால் தெரியும். ஆமாங்க. படைத்தல், காற்றல், அழித்தல் லோகத்தில் 3 தொழில். அந்த 3 தொழில் படைக்கும் தொழில் தான் மிகவும் சிரமம். படைக்கும் தொழில். ஆமா. அந்த படைக்கும் தொழில் சிரமமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் அந்த படைக்கும் தொழிலை திறமைக்கு கொண்டு எறும்பு முதல் 84 100,000 ஜீவ கண்களையும் படைக்கக்கூடியவர் அந்த பெருமாவில் இடதுகால் பெரியவர்கள் வலதுகால் பெரியவர்கள் ஒப்பனமாகிய பிறங்கி தட்சன் என்று இருவரில் ஒருவனான தட்சகன் என்று தெரிந்து கொள்ளலாம். நன்றாக குருதேவ் வணக்கம்.
சமயத்தில் நம்மை கண்டால் மந்திரிமார்களும் தந்திரிமார்களும் காலாட்படை தேர்ப்படை இப்படி சொல்லக்கூடிய அனைத்து படைகளும் சுமார் தாம் தாம் என்று நம்மை அணியவர்கள் அணிவகுத்து வர வேண்டும் அல்லவா? அதின் தவிர அட கரிபாரே கரி என்று சொல்லக்கூடிய கரி என்றால் தம்பி கறி கரி என்றால் என்ன? எத்தனை ஊருக்கு நாடகத்துக்கு தொழிலாகிற அந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சு கூட உணவு தெரியல. கரி என்றால் யானை. எப்படி யானை? யானை. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. கரி என்று சொல்லக்கூடிய யானை படைகளோ பரி என்று சொல்லக்கூடிய குதிரை படைகளோ சும்மா தாம் தாம் என்று அடே மந்த பூரா கொட்டு மத்தாலும் வாயில வாய்ப்பை தோல் சொல்றேன். வேற ஏதாவது கேட்சடா? உனக்கு கேட்கலடா? எனக்கு அது அப்படியே அடிக்கலாம் மகாராஜா.
நாம் தர்பார் கொள்ள இருக்கின்ற சமயத்தில் நம்மை கண்டால் 32 மேல தாளங்களோ 32 மேல தாளங்களோ வானத்தில் இடித்தால் அவங்க தன்னை பேர் இடி போல் இடிக்கிறதோ தன்னை போல் நாம் வருகின்ற சமயத்தில் சும்மா தாம் தாம் என்று மொழி அதன் தவிர ரொம்ப நாம் தர்பார் கொள்ள இருக்கின்ற சமயத்தில் நம்மை கண்டால் தேவலோகத்தில் கடினமாடக்கூடிய நாட்டிய பேர்வழிகள் நாட்டிய பேர்வழிகளோ ரம்பை ஊர்வசி சிலோதமன் சொல்லக்கூடியவர்கள் தாம் தாம் என்று நடினமாடி கொண்டார்கள். அப்படியே மகாராஜா இந்நாட்டுக்கு பொன்னாடாக விளங்கி வரக்கூடிய ஆணிப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து வரார் என்று ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அன்பர் மருமகன் சச்சிவன் மனம் தெரிந்த சச்சிவன் அவர்களுக்காக 1000 ரூபாய் சுபேஜயம் பூந்தமல்லி கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அறந்தாமன் என்று சொல்லக்கூடிய அன்பர் சச்சிவன் மனம் தெரிந்த தனது அக்கா மகனுக்காக 500 ரூபாய் சுபேஜயம் மகாராஜா ஒரு விண்ணப்பம் ஆச்சு என்னைக்கு இல்லாமல் படிக்கு நீங்க ஏன் சந்தோஷம் ஆடி பாடுறீங்க? சந்தோஷமா? ஆமாங்க. இல்லை, அது காலத்தின் கட்டாயத்திற்காக சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்? என்னவென்றால் எனக்கோ 50 பெண் பிள்ளைகள் பிறந்தது. 50 பொட்ட பிள்ளை 2 கிடையாது, 50 பெண் பிள்ளைகள். 50 பெண் பிள்ளை போட்டுச்சு உங்களுக்கு. அந்த 50 பெண் பிள்ளைகளில் 50 பொண்ணுல 49 பெண் பிள்ளைகளை 49 பெண் திருமணம் செய்து திருமணம் செய்து 49 டேய் 9 பொண்ணு டேய் அப்படியே சொன்னா அந்த 50 பெண் பிள்ளைகளில் 49 பெண் பிள்ளைகள் திருமணம் செஞ்சு பண்ணீங்க. யாருக்கு? சந்திரனுக்கு 27 பொண்ணு கொடுத்தீங்க. குலத்திய ரிஷியிற்கு 9 பெண் பிள்ளை கொடுத்தீங்க. ஆமா. காசி பரிசுக்கு 13 பெண் பிள்ளை கொடுத்து 13 பிள்ளை கொடுத்தீங்க. 49 பேர் ஆச்சு. மீதி ஒன்று காணப்படுகிறது. 49 பெண் பிள்ளையை கொடுத்த பொழுது, திருமணம் செய்து கொடுத்த போதும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அவளை கொடுத்தோம், அவன் குடும்பத்தை பார்க்க போறான்னு விட்டுட்டான். ஆனா கடைசியாக ஒரு பெண் பிள்ளை கொடுத்தது. 50வது தவமாய் தவம் இருந்து ஈன்றெடுத்த பெண்ணு. ஆமா. யாருங்க? உமா பார்வதி. உமா தாட்சாயினி. அவளை யாருக்கு கொடுத்தேன் தெரியும்? யாருங்க? அண்ணவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். அப்படி என்றால் நான் யாரு? சிவபெருமானின் மருமகன். மாமனார். இப்பேற்பட்ட இடத்தில் என் மகளை தாட்சாணியை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த 49 பெண் பிள்ளைகள் ஆமா எனக்கு பாசமோ மரியாதையோ எதுவுமே கிடையாது. ஆனா இது கடைசியாக அது மேல என்ன காரணம்? அது ஆசை, பாசம், அன்பு, பண்பு, கடைசியாக பிறந்த கடைக்குட்டி பிள்ளையே அப்படி என்று வச்சு அது மேல ரொம்ப மரியாதை வச்சு அதை தெரிவிக்கின்றேன். அந்த பெண் பிள்ளையை நான் எப்படியெல்லாம் வளர்த்து எப்படியெல்லாம் பார்த்து கொண்டேன் என்பதை தெரிவிக்கின்றேன்.
எப்படி மகாராஜா? நம் வீட்டு பூஜை அறையில் மாடத்தில் இருக்கும் மணி விளக்கை ஏற்றும் சமயத்தில் அந்த வீடே எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது போல நினைக்கிறேன். அந்த மகள் இல்லாததனால் இப்பொழுது இந்த இருளை போல் என் வீடே இருளோடி கிடக்கிறது. அது மட்டுமா இன்னும் என் மகளை எப்படியெல்லாம் என் மகள் தான் அழகு என்ற அந்த மகள் இல்லாததினால் இப்ப இந்த ஆட லோகமே அழகை இறந்து கிடக்கிறது சேவகா. அது மட்டுமா
மகளை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? எப்படி வளர்த்த மகாராஜா? எனக்கு பிறந்த 50 பெண் பிள்ளைகள், 50 பெண் பிள்ளைகளே, 49 பெண் பிள்ளைகளை ஒரு கண்ணாகவும், 49 பெண் பிள்ளைகள் ஒரு கண்ணாகவும், இந்த அபித புஜாம்பாலை ஒரு கண்ணாகவும் அவளை கண்டு வந்து அவளை காணாமல் என் தெம்பெல்லாம் குறைந்து போகிறது மகாராஜா. அது மட்டுமா தேவகா, அட மாறியோ நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? எப்படி மகாராஜா வளர்த்தீங்க? என் மகளை ஒரு நிமிடம் கூட கீழே விடாமல் அப்படி விட்டால் கல் முள்ளுகள் குத்துமே, தூசு தும்முகள் படுமே. அரை நிமிடம் கூட கீழே விடாமல் மாறிலும் தோளிலும் போட்டு வந்தீங்க மகாராஜா. தூக்கி சுமந்த என் புஜங்கள் இப்பொழுது அறுபட்ட கோழி போல் விழுந்து கிடக்கிறது. ஐயோ, அது மட்டுமா தேவகா, பெண் என்றால் நான் இதை நான் பெண்ணா நினைக்கவில்லையே, என் இரு கண்ணாகத்தான் நினைத்து வந்தேன். அந்த இமையானது தன் கண்ணை எப்படி பாதுகாக்கிறதோ, தூசு தும்முகள் படியாமல் பாதுகாக்கிறதோ, அத்தன்மை போல் என் மகளை பாதுகாத்து வந்தேன். இப்பொழுது அவளை பார்க்காமல் இந்த மண்ணில் நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய பலனை அப்படி வளர்த்த பிள்ளையை உடனடியாக சென்று நான் பார்க்க வேண்டும். அதனால மகளை பார்க்க போக வேண்டும். மகளுக்கு தேவையான பொருட்களை அனைத்தும் தயார் செய்து வா. மகளை பார்க்க உடனடியாக வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.